பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். இந்த நாள்லையும் கூட காலைதோறும் அவருடைய கிருபைகள் பாருங்க புதியனவா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதுசாக தான் இருக்கு. நேற்று நம்ம இந்த நன்மையை பெற்றுக்கொண்டோம், அதனால இந்த நாளில் அது இருக்காது, அப்படி இல்லை. நேற்று ஒரு கிருபை, இன்னைக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதானவைகள். நான் ஒரு நாள் இந்த வாரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இதை பேசினாரு பாருங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்கள் கிருபைகளுக்கு முடிவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் அவ்வளோ நல்லவர் பாருங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம ஒவ்வொரு நாளும் நிரம்பி நம்ம வாயை திறக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திரும்பவுமா சொல்றேன், இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மெசேஜஸை கேளுங்க. பிளேலிஸ்ட்ல எல்லா டாபிக்ஸும் இருக்கும். நிச்சயமாகவே உங்கள் கேள்விகளுக்கு பதில் உண்டாயிருக்கும். நீங்க கேள்வியோடையும் சந்தேகத்தோடையும் செய்திகளை கேட்கணும்னு அவசியமே இல்லை. லட்சக்கணக்கான கேள்விகள் இருந்தாலும் எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை போதுமானதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் சத்தியத்திற்குள்ள போலாம். எப்படி நம்ம வாழ்க்கையில் உள்ள வறட்சி நீங்கும், எப்படி நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிறது தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எசேக்கியல் 37வது அதிகாரம். எசேக்கியல் 37வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, இன்னைக்கு எல்லாருமே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையில தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே பதில் உண்டாயிருக்கு. எந்த கேள்விக்குமே பதில் கர்த்தருடைய வார்த்தையில தான். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். மேத்யூ 4:4. சில தமிழ் தெரியாதவர்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க, அதனாலதான் அவ்வப்போது இங்கிலீஷ்ல சொல்றேன். மேத்யூ 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் எப்படி பிழைக்கிறாங்களா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ வறட்சி எப்படி நீங்கும்னா, கர்த்தர் எப்படி நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில தான். மரணம் எப்படி நீங்கும்னா கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் உயிர் உண்டாகும். பாருங்க, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப திரும்பவும் எசேக்கியல் 37க்கு வருவோம். 5வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாருங்க, எசேக்கியல் தீர்க்கதரிசிய ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கு அதுக்கு வழி நடத்திட்டு போறாரு. அந்த பள்ளத்தாக்குல பார்த்தா பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள். பாருங்க, எல்லாம் காஞ்சு போன அவ்வளோ பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகள். ஒன்றும் உயிர் இல்லை. எலும்புக்கு என்ன உயிர் இருக்கும்? ஃபுல்லா எலும்புகளால நிறைஞ்சிருக்கு. ஆண்டவருக்கு எசேக்கியலுக்கு காட்டுறாரு. அந்த பள்ளத்தாக்குல கூட்டிட்டு போய் பாருங்க, என்ன பாக்குற, ஃபுல்லா எலும்புகள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயை திறந்து பேசு, வாயை திறந்து தீர்க்க தரிசனமா சொல்லு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க சொல்லு, இந்த எலும்புகள் கேட்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எப்படி உயிர் உண்டாகும் அப்படின்னா பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். எசேக்கியல் 37:6. எசேக்கியல் 37:6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, அந்த எலும்புகள் மேல தீர்க்க தரிசனம் பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது அந்த எலும்புகளுக்குள்ளெல்லாம் நரம்புகள் உண்டாகுமா. அப்போ அந்த எலும்பெல்லாம் தோலினால மூடப்படுமா, தசைகள் உண்டாகுமா. தசைகள் உண்டாகி என்ன ஆகுமா, எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் உண்டாகுமா. நீங்கள் உயிரடைந்து
நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒரு வறண்ட எலும்பு பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி வறண்டு போய் எலும்பா ஒண்ணுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லாம, ஒரு புஷ்டி இல்லாம, பற்றாக்குறையினாலும் வறட்சியினாலும் சொல்றோம்ல, ஐயோ இந்த மாசம் ரொம்ப ட்ரையா இருக்கு, என் பர்ஸே ட்ரையா இருக்கு, என் அக்கௌண்ட் ட்ரையா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம்ல. பிரியமானவர்களே, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாம இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பர்ஸ் நிரம்புது, என்னுடைய பர்ஸ்ல பணம் உண்டாகுது இயேசுவின் நாமத்தினால, என் அக்கௌண்ட்ல பணம் வந்து சேருது இயேசுவின் நாமத்தினால, பணமே வந்து சேருவாயாக. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் சாப்பிடுற ஆகாரத்தினால அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப எப்படி வறட்சி நீங்கும், எப்படி தரித்திரம் பற்றாக்குறை எல்லாம் நீங்கும்? உங்க வாழ்க்கையை பார்த்து, வறண்டிருக்கிற வாழ்க்கையை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க, பணமே வந்து சேருவாயாகன்னு சொல்லுங்க, அக்கௌண்ட் நிரம்பும் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லுங்க. அப்ப அக்கௌண்ட் நிரம்பும். எப்போ வரைக்கும் சொல்லணும்? பர்ஸ் இல்லை, நான் இதை நேத்து சொன்னனே, முந்தா நேத்து சொன்னனே, இன்னைக்கு சொன்னனே, இன்னும் எனக்கு பணம் வரலையே, அந்த மாதிரி நம்ம நெகட்டிவா பேசாம பர்ஸ்ல பணம் வந்து சேர்ற வரைக்கும், அக்கௌண்ட்ல பணம் வந்து சேர்ற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டேதான் இருக்கணும். சேர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவரை துதித்து கொண்டேதான் இருக்கணும். அப்போ வறட்சியான அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகளை நம்ம வார்த்தையை பேசும்போது உயிரடைவீர்களாகன்னு சொல்லும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று எல்லாம் சேர்ந்து கொள்ளுது, தோல்னால மூடப்படுது, நரம்புகளும் தசைகளும் உண்டாகுது. பாருங்க, அடுத்தது வாசிப்போம், 7வது வசனம், எசேக்கியேல் 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை எசேக்கியேல் பேசுறாரு. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஒவ்வொரு எலும்பும் இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு போய் சேர்ந்து கொண்டதான். 8வது வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. எல்லாம் தோல்னால மூடப்பட்டுருச்சு, ஒரு ஷேப் வந்துருச்சு, ஆனா இன்னும் உயிர் வரல. அப்ப அந்த இடத்துல ஆவி ஊற்றப்பட வேண்டி இருக்கு. 9வது வசனம் பாருங்க, அப்போ எசேக்கியேல் 37:9, 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்படி ஆவிய ஊத சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது எல்லா எலும்புகள்லையும் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து தோல்னால மூடி நரம்புகள் தசை எல்லாம் உண்டாயி, திரும்பவும் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது எல்லா எலும்புகளுக்குள்ளேயும் எல்லா இதுக்குள்ளேயும் ஆவியை ஊதும் பொழுது, தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, ஆவி ஊற்றப்படும் பொழுது எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் உண்டாச்சு. பாருங்க பிரியமானவர்களே, 10வது வசனம் பாருங்க, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அந்த தனித்தனியா இருந்த எலும்பெல்லாம் ஒவ்வொரு சரீரமாயி, சரீரத்துக்கு உயிர் வந்து எல்லாம் மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றார்களாம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது மரித்தவைகள் உயிர் பெறும். உங்க குடும்பத்துல மரித்த சூழ்நிலைகள் காணப்படுதா? உங்க குடும்ப உறவுல மரித்த சூழ்நிலைகள் காணப்படுதா? கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்கள், சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க, ஷாலோம் என்று பேசுங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்க குடும்பத்துல உண்டாயிருக்கும், பொருளாதாரத்துல ஒரு நிறைவு உண்டாயிருக்கும், பற்றாக்குறை எல்லாம் ஓடி போகும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் மிகவும் நல்லவர், அவர் அற்புதமான ஆண்டவர். உங்க குடும்பத்துல மரித்து கிடக்கிற காரியங்கள் எல்லாம் உயிர் பெறும். உங்க தொழில்ல தோல்வி உண்டாயிருக்கா? தொடர்ந்து தோல்வியிலேயே இருக்கீங்களா?
கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. உங்க பிசினஸை பார்த்து பேசுங்க. நான் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் அவர் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாருன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி செய்யுங்க. நான் தொடுறதெல்லாம் தொலங்கும், நான் தொடுறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க தொழில்ல உண்டாயிருக்கும். எல்லா பற்றாக்குறையும் நீங்கும், வறட்சி நீங்கும். இயேசுவின் நாமத்தினால ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில இப்படிதான் உயிர் உண்டாயிருக்கும். பாருங்க, இன்னொரு அருமையான வசனத்தை வாசிச்சு முடிப்போம். எசேக்கியேல் 37:12. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உங்களுடைய பிரேத குழிகளை திறந்து அவர் உங்களை, எந்த மரித்த காரியமா இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் உயிரோடு எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரேத குழிகளை திறக்கிற தேவன். இந்த நாள்ல நீங்க விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு உங்க வீடுகள்ல நீங்க பேசும்போது எல்லா மரித்த காரியங்களும் உயிர் பெறும் இயேசுவின் நாமத்தினால. நிச்சயமாகவே பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இப்படி உண்டாகலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போனவர்களாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த 37வது அதிகாரம் முழுவதுமா எடுத்து பாருங்க. இன்னும் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாக்கு தத்துவம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது, நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது எல்லா உங்க மரித்த சூழ்நிலைகளும் உயிரோடு எழும்பும். பாருங்க, ஆண்டவர் லாசருவே வெளியே வான்னு ஒரே வார்த்தை மிகுந்த சத்தமாய் பேசினார். பாருங்க, லாசருவே வெளியே வான். மரித்து 4 நாளான லாசரு வெளியே வந்தான். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். மரித்த எல்லாவற்றையும் அவர் உயிரோடு எழும்ப பண்ணுகிற தேவன். ஏன்னா உயிர்த்தெழுதல் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்த ரட்சகர். நம்ம ஒவ்வொருத்தருக்குறையும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை இந்த நாள்ல விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுங்க. நிச்சயமாகவே மரித்த உங்கள் சூழ்நிலைகள், வறண்டு போன உங்க வாழ்க்கை அப்படியே நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். இதெல்லாம் திரும்பவும் திரும்பவுமா சொல்ற ஒரு இமோஷனல் டாக் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க விதைத்து வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்க பேசும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றங்களை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.